வாங்க நம்ம வீட்டிலேயே வெந்தயக்கீரை எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஈரமான மண்ணில் அப்படி நேர் கோடு போட்டு விட்டுட்டு, மழை சாரல் மாதிரி நைட்டே ஊற வச்ச வெந்தயத்தை அப்படி தூவி விட்டுருங்க. தூவி விட்டுன்னு நல்லா மணலை போட்டு மூடி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். ஆனால் எனக்கு அன்றைக்கி மழை பெஞ்சதுனால அதே செட் ஆயிருன்னு விட்டுட்டேன். பார்த்தா 5 நாள் தாங்க குட்டி குட்டியாக நம்ம செல்லக்குட்டி சூப்பராக துளிர் விட்டுருச்சு. எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 15-20 நாள்லேயே சூப்பராக முளைச்சிருச்சுங்க. கரெக்டாக 25வது நாள் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த இதை பார்க்குறப்போ ஒரே ஹாப்பியாக இருந்தது. முளைச்சி 3 இலை விடுமான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு கட்டு கைக்கீரை எனக்கு கிடச்சிதுங்க. இது பார்த்தோடி எனக்கு என்னன்னா, மருந்து தெளிக்காத ஒரு வெந்தயக்கீரை ஒரு கை இப்படி கிடச்சதோடையும் ஒரே சந்தோஷம். அது நான் வச்சு முளைச்சிருச்சா, அதனால் எனக்கு ரொம்ப ஒரே சந்தோஷமாயிடுச்சு. திரும்பி இது மாதிரி நிறைய செடி வைக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. நீங்களும் இது மாதிரி வச்சு பாருங்கள். அந்த கீரையை நான் க்ளீன் பண்ணி பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி போட்டு வேக வச்சுட்டு வெந்தயக்கீரையை தனியாக வதக்கி விட்டுட்டு அந்த பாசிப்பருப்பை இதில் கொட்டி ஒரு கடையில் செஞ்சுருந்தேன். செம்மையாக இருந்ததுங்க. நீங்களும் இது மாதிரி வெந்தயக்கீரை வீட்டிலையே வளர்த்து செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடு தான். நானும் முதலே செய்யலை, இப்போ தான் செய்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் வளர்ந்து நம்ம சாப்பிட்றப்போ அதனோட சந்தோஷமே அதிகம்தாங்க.